எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். நம்ம ஒரு லெவல் நேத்து ட்ரேட் அன்னைக்கு குடுத்துருந்தோம். ட்ரேட் அன்னைக்கு லெவல் படி இது எப்படி நடந்தது? இது வந்து 16வது சீரிஸ் இது. ஸோ நான் வந்து முக்கியமானது நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இப்போ ட்ரேடிங் தான் பண்றேன். என்னோட ஓபிஎம் கால்குலேட்டர். ஸோ ஓபிஎம் கால்குலேட்டர் எனக்கு ஒர்க் ஆகுது அப்படின்னு நான் போடுது. ஸோ இது வந்து யாருக்கும் ரெக்கமெண்டேஷன் சொல்லல. இது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை நான் இங்கே ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ பாருங்க இது எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நம்ம ஒரு இது ஃப்ரைடே க்ளோஸ் ஆனது 24,500. ஸோ அங்கேருந்து ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 24,200 டு 24,260 வரை போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. ஸோ அதுபடி மார்க்கெட் எப்படி மூவ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம கொடுத்த லெவல் வரையும் டச் பண்ணியிருக்குது. ஆனால் கீழேருந்து டச் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ கீழே கேப் டவுனில் ஓப்பன் ஆகிட்டு மேலே வந்து டச் பண்ணிட்டு க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இதுதான் இன்னைக்கு நடந்திருக்கு. ஒரு விசிஎஃப் மாதிரி பார்த்தீங்கன்னா 1 ஹவர் டைம். ஸோ மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஓப்பன் ஆகிட்டு அதை அப்படியே ஒரு பெரிய அந்த ரேஞ்சு பிளேஸ் ஒன் டேல பார்த்தீங்கன்னா இதில் போயிட்டு மேலே அப்படி மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் ஓப்பன் ஆகிட்டு ஒரு ரேஞ்சுக்குள்ள தான் ஒரு இடத்துல. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு இன்னைக்கு கிடச்சிருக்கு பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்றோட க்ளோஸுக்கிட்டே தான் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. நல்லா பாருங்க, க்ளோஸ் ரொம்ப ஃப்ரைடேவோட க்ளோஸ் அதே ஒரு இதுதான் இன்னைக்கு மார்க்கெட் நடந்தது. பெருசா ஒரு பெரிய சேஞ்சஸ் இருந்துச்சா அப்படின்னா அப்படிதான் நம்ம சொல்லணும். இன்னைக்கு க்ளோஸ் பார்த்தீங்கன்னா 24,500 21 பாயிண்ட் போன இதுல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. போன ரேஞ்சில் வந்து கொஞ்சம் மேலே அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இதுதான் இன்னைக்கு நடந்திருக்கு மார்க்கெட்டில். ஸ்ட்ரைக் ப்ரைஸஸ் பார்க்கணும்னா இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லாம் நம்ம பார்க்கணும். அதே மாதிரி ப்ரீமியம்ஸ் வந்து இந்த ஆப்ஷனில் இருக்க ப்ரீமியம்ஸ் நம்பர்ஸில் வந்தால் வாட்ச் பண்ணலாம். ஸ்டாப் லாஸை பொறுத்தவரை 58 பாயிண்ட்ஸ் இருக்கு. டார்கெட்டை பொறுத்தவரை 58 வரையும் போகிறதுக்குன்னா வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்லியிருக்கோம். இதுதான் எனக்கு நடந்தது. இதே இது நம்ம ஸ்ட்ரைக்ஸில் போய் பார்ப்போம் எப்படி ஆப்ஷன் இருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம எடுத்துக்கிட்ட இது பார்த்தீங்கன்னா 24,250 காலு, 24,300 காலு, 24,500 காலு, 24,550 காலு, 24,600 காலு, 24,250 காலு. இதுதான் இன்னைக்கு எடுத்துக்கிட்டோம் நம்ம. ஸோ நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லியிருந்தபடி 24,250 வந்து 350 வந்து பார்த்துருந்தோம். ஸோ 350 வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. இதில் இப்போ இதை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா க்ளோசிங் வந்து ஒரு 20 பாயிண்ட் கிடச்சிருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் இந்த ரேஞ்சில் தான் இன்னைக்கு வந்து எல்லாம் வந்து ஒரு 20. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இதுலயும் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதுலயும் ஒரு 20 பாயிண்ட் தான் கிடச்சிருக்கு. இதுவும் வந்து 230 அது க்ளோஸ் ஆனது அந்த கிட்டத்தட்ட அதே ரேஞ்ச் அந்த பாயிண்ட். இதை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா 230 எடுத்தா அது வந்து க்ளோஸ் ஆனது வந்து ஒரு 10 பாயிண்ட். இங்கே க்ளோஸ் பண்ணீங்கன்னா ஒரு 20 ஒரு 15 பாயிண்ட் வந்து டவுனு மைனஸ்ல க்ளோஸ் ஆகிருக்குது. இது வந்து 2000 இது வந்து 233 24,500 எடுத்து வந்து 216 எடுத்தோம்னா 500. ஆனால் இது ஒர்க் அவுட் ஆகலை. அதே மாதிரி 116 வந்து 24,600 போட்டோம், அதுக்கும் ஒர்க் அவுட் ஆகலை. 24 116 வந்து 24,750 போட்டோம், அதில் ஒர்க் ஆயிருக்கு. பட் க்ளோஸ் ஆனது பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்டுக்கு ஸோ மைனஸ் ஒரு பாயிண்ட் 2 பாயிண்ட் ப்ளஸ் 2 பாயிண்ட்ல இது மாதிரி தான் நமக்கு பெருசா மூவ்மெண்ட் இதில் இல்லை.
பார்த்தீங்கன்னா, ஒரு ஓவராலா நீங்க பார்த்தீங்கன்னா, இவ்வளோ ஸ்ட்ரைக்ஸ் பேப்பர் ட்ரேடிங் பண்றப்ப ஒரு 50லேருந்து 58 பாயிண்ட் ஆவரேஜா பார்த்தீங்கன்னா, ஒரு 50 பாயிண்ட் இதுல 50-55 இந்த ரேஞ்சில தான் கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இதுதான் நீங்க கிடைச்ச ஒரு 50 பாயிண்ட்ஸ் நீங்க கிடைச்சது அப்படின்னா, 50 பாயிண்ட்ஸ்லயும் பார்த்தீங்கன்னாலும் லாட்ஸ் பார்த்தீங்கன்னா 1, 4 4 பாயிண்ட்ஸ் 4 லாட்ஸ் இதுல ஒரு 5, 6 லாட்ஸ் இது அவுட் ஆயிருக்கு. ஒரு 4 லாட்ஸ் வந்து கிடைச்சு. இதுதான் நம்ம வந்து நம்மளுடைய ஓபிஎம் மெத்தட் என்ன சொல்ல வருது நம்ம எங்க நம்ம ரேஞ்ச அது எந்த ரேஞ்ச்ல இருந்து நமக்கு டச் பண்ணுது நம்மளோட பிரைஸை எப்படி அதை ஒர்க் அவுட் அப்படின்னு அந்த பிரைஸுக்குள்ள பிரைஸோட மூவ்மெண்ட் நம்ம வந்து அதுக்கான இதை பண்ணிருக்கு அப்படின்னு மார்க்கெட் எங்க வேணா போகலாம் பட் நம்மளோட பிரைஸ் டச் பண்ணி போகுதா அதுதான் நம்ம இங்க பார்த்துட்டு இருக்கோம் இதுதான் நடந்திருக்கு இன்னைக்கு ஸோ இன்னைக்கு ட்ரேடை பொறுத்தவரையும் ஒரு நல்ல ட்ரேட் நல்ல ட்ரேடோட ஓகே ட்ரேடு ஏன்னா 10 பாயிண்ட் ஓகே ஸோ ஆல்மோஸ்ட் ஓவராலா நமக்கு வந்து நல்ல ஓகேங்களா ஸோ இதோடைய இப்போ ப்ராஃபிட் எப்படி நமக்கு நம்மளுடைய கேபிட்டல் எப்படி இன்க்ரீஸ் ஆகுதுன்னா ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி தான் நம்ம கேபிட்டல் மாதிரி நம்ம ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் அவ்வளோதான் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த நாளைக்கான அனலைஸோட